Hello friends, welcome to our channel. நம்ம நார்மலா கொத்து பரோட்டா சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொத்து சப்பாத்தி பண்றதுக்காக நம்ம இப்போ சப்பாத்தியை கட் பண்ண போறோம். சூடான சப்பாத்தியா இருந்தாலும் சரி இல்ல மீதமான சப்பாத்தியா இருந்தாலும் சரி எது வேணாலும் நம்ம எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இன்னைக்கு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அந்த 3 சப்பாத்தியுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம வீட்ல சப்பாத்தி அடிக்கடி பண்ணுவோம். ஒரே மாதிரி டேஸ்டா இல்லாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான டேஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்க, இப்ப சப்பாத்தி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 1 சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 1 இல்ல 2 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு தட்டனது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு பச்சை மிளகாயோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இதுல போட்டுடலாம். அதை நல்லா வதக்கி விட்டுறணும். நெக்ஸ்ட் தக்காளி 1 எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இதுல சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் நல்லா பிரவுன் கலர்ல ஆயிடணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறணும். இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா ஒரு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நம்ம நல்லா வேக வைக்கணும். இந்த தக்காளியோட பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை அதெல்லாம் போறதுக்காக லைட்டா தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும். அதையா அதுக்கப்புறமா ஒரு 2 முட்டை நம்ம இதுல உடைச்சு ஊத்துறோம். இந்த மசாலாவையெல்லாம் தனியா ஒரு சைட்ல ஒதுக்கிட்டு இந்த முட்டையை இந்த சைட்ல உடைச்சு ஊத்திடலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, குருமிளகு சேர்த்து போறோம். இந்த முட்டையை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் கருவெல்லாம் உடைச்சு விட்டு இந்த மாதிரி நம்ம அந்த சைட்லயே வேக வச்சிடலாம் முட்டைய லைட்டா. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி எடுத்து இதுல போட்டுடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இதை வந்து இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுடலாம். இப்ப பாருங்க நமக்கு ரொம்ப சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. மேலால கொத்தமல்லி தழை தூவிடலாம். நம்ம வந்து ஒரே டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தில ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு ரொம்ப ஹெல்தியான டின்னரா இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்தில ட்ரை பண்ணி பார்த்தோம்னா. பாருங்க இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.